ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொலாப்ஸ். ஸோ இப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை கம்மி பண்றதுக்காக வேலை வாய்ப்புக்காக 100 நாள் திட்டம் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அது வந்து பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து வை இந்தியாஸ் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் த எம்ஜி நரேகா டு விஜி கிராம்ஜி ட்ரிகர் அன்பிரசிடென்ட் கிரைசஸ். முன்னாடி வந்து எம்ஜி நரேகாங்கிறது இப்போ வந்து என்னது விஜி கிராம்ஜி அப்படிங்கிறத மாத்தினாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்கீமுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ எம்ஜி நரேகாவோட ப்ராமிஸ், எம்ஜி நரேகா வந்து என்ன உறுதிப்படுது அப்படின்னா லீகல் ரைட், உங்களோட சட்டப்பூர்வமான உரிமை 2005 இருந்து. இஃப் யூ லிவ் இன் எ வில்லேஜ் அண்ட் நீட் டு ஒர்க் வி வில் கிவ் யூ ஒர்க் ஃபார் 100 days. இப்போ கிராமத்தில் இருக்க உனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன செய்யும், இந்த எம்ஜி நரேகா ஸ்கீமு கீழே 100 நாள் வேலையை வந்து உங்களுக்கு தரும். சரிங்களா? நாட் ஜஸ்ட் எ ஸ்கீம், ஏ லீகலி பைண்டிங் சேஃப்டி நெட் டியூரிங் கிரைசஸ். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இந்த 100 நாள் வேலை திட்டம் வச்சு நீங்க என்ன செய்யலாம், குடும்பத்தை தாட்டிக்கலாம். போதுமான வருமானம் இருக்கும், இன்கம் செக்யூரிட்டி இருக்கும், அசட் கிரியேஷன். இதனால வந்து இப்போ வந்து ஒரு ஏரியா தூர்வாருது, அப்போ வந்து தூர்வான ஏரியா வந்து அசட் தானே அந்த மக்களுக்கு. அதே மாதிரி ப்ரொவஷன் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன். அந்த ஊர்ல வேலை இல்லை அப்படின்னு சொன்னா பட்டணத்தை தேடி போவாங்க, நகர நகரத்துக்கு தேடி ஓடுவாங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணி விடுது எது இந்த 100 நாள் வேலை திட்டம். கேரண்டீட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வித்தின் த 15 days ஆஃப் டிமாண்ட். 15 நாள் நீ வந்து எழுதி போகணும், எனக்கு வேலை இல்லை, எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வேலை தரணும் அப்படின்னு சொன்னா இந்த 15 நாளைக்குள்ள உங்களுக்கு இதுல இருந்து ஏதாச்சும் வேலை தருவாங்க. உடனே அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் மஸ்ட் பி பெய்டு. இந்த 15 நாளுக்குள்ள உனக்கு வேலை தரல அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த வேலை இல்லாததுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும், சும்மா இருக்கிறதுக்கு அலவன்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் கொடுக்கும். நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் உனக்கு கவர்மெண்டால வேலை தர முடியல அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு போல வந்து உங்களுக்கு என்னது அலவன்ஸ் தருவாங்க உங்களுக்கு. இது எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அஷூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன நினைச்சு அப்படின்னா டிரான்சிஷன் பிரிட்ஜ் பில்ட் டூ லேட். சரிங்களா? ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாறுற மாதிரி ஒண்ணு கொண்டுறாங்க. விஜி கிராம்ஜி விபி கிராம்ஜி ரிப்ளேஸ் எம்ஜி நரேகா. இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம் வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா? டார்கெட் டேட் பாத்தீங்கன்னா April 1, 2026. இப்போ a federal administration gap wages rates were notified exactly 1 day before the late June launch. சரிங்களா? ஜூனுக்கு லான்ச், ஜூன் அப்போ லான்ச் ஆகுதா? சரிங்களா? அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இவ்வளோ காசு கொடுக்கப்படும்ங்கிறது வேஜை வந்து இதன் செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ரூல் அன்ஃபைனலைஸ் அன்டில் ஜூன், ஜூன் வரைக்கும் அது வந்து ஃபைனலைஸ் ஆகல. வேஜ் ரேட் நோட்டிஃபைட் June 30 தான் வந்து வேஜை வந்து என்ன செய்யப்படும், இந்த மாதிரி இவ்வளோ தொகை வந்து வருமானம் தரப்படும் அவங்க மாதிரி சொல்றாங்க. இல்ல ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ் வருது, பர்சன்ஸ் கொலாப்சஸ் இன் பர்சன்ஸ் டேஸ். இது வந்து 128 கோடி. சரிங்களா? ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும். இப்போ 119 கோடி ஏப்ரல் ஜூலைல 2025-26 கம்மியா இருக்கு. ஏப்ரல் டு ஜூலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2026 to 27 70 கோடியே கம்மியாயிருச்சு. ஸ்டாகரிங் 43% ஆஃப் டிக்ளைன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? முன்னாடி காட்டிலும் 43% டிக்ளைன் ஆயிருக்கு, கம்மியா இருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது. this scale of decline in structural failure not a temporary monthly fluctuation. ஒரு மாசம் வரும், ஒரு மாசம் மழை வரும், ஒரு மாசம் மழை வராது, அப்ப சும்மா இருப்பாங்க, மழை வந்து அவங்க வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. இப்போ எடுத்தோம்னா 70 கோடி மக்கள் கம்மி போயிட்டாங்க, 43% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு உங்களுக்கு 2025, 26, 27 கம்பேர் பண்ணும்போது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்காங்க. ஸோ கிரைசிஸ் ஸ்டிக்கிங் இந்த ஸ்லாக் சீசன். சரிங்களா? இப்போ வந்து இந்த சீசனோட சைக்கிள் பாருங்க. அக்ரிகல்ச்சர் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் தான் வந்து ஸ்லாக் அக்ரிகல்ச்சர் சீசன் சொல்லுவாங்க. ஏப்ரல் டு ஜூன் இதுதான். இங்கே வந்து நோ கிராப்ஸ் டிபெண்டன்சி லெஸ் அவைலபிள் ஃப்ரம் ஃபார்ம் ஒர்க் டிரான்ஸ்லேட் டைரக்ட்லி டு த பீக் டிமாண்ட் ஃபார் த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. இங்கே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வெயில் அடிக்கும், சரிங்களா? மழை பெய்யாது, வறட்சியா இருக்கும், விவசாயம் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல தான் விவசாயிகளுக்கு வந்து வேற வேலையே இருக்காது. அப்ப இந்த டைம்ல தான் அதிகமான வேலை வாய்ப்பு வேணும். அப்பதான் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து பண்ண முடியாது, நாங்க சும்மா தான் இருக்கோம், எங்க வீட்டு தாண்ட வேண்டியது இருக்கு, எங்களுக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்பாங்க. கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குளம் குட்டை ஏரி இதெல்லாம் தூர்வாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க கவர்மெண்ட். The 43% of employment drop occurred exactly when the rural household relied on the safety net most. சரிங்களா? ஸோ இதுல தான் வந்து கம்மியா இருக்கு உங்களுக்கு, வேலைக்கு போறவங்க வந்து கம்மியாயிடுச்சு. டயக்னோசிங் த ஒபிஷியல் எக்ஸ்பிளனேஷன். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபெல் இன் July 2026 primarily because some states temporarily suspend விபி கிராம்ஜி அண்டர் த செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்ட். சரிங்களா? இந்த செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்ட் படி வந்து சில ஸ்டேட்ல வந்து இது வந்து வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க, டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க இந்த ஸ்கீமை.
ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் ஷேர். த சஸ்பெண்டட் ஸ்டேட் அக்கௌண்ட் ஃபார் ஒன்லி ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் ஓவரால் எம்ப்ளாய்மெண்ட். இதுல வந்து மொத்தத்துல இருந்து கொஞ்சம் பேர் தான் அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த அந்த மாற்றத்தினால எதுவுமே நடக்கல. broad decline. The employment drop remains massive even when the excluding the specific state. இதெல்லாம் விட்டு பார்த்தாலுமே வந்து நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ராப் வருது உங்களுக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் had already plummeted sharply from April to June. ஜூலை வாஸ் merely continuation. ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. The state suspension excuse cannot account for the scale of collapse. இந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போனது காரணம் ஸ்டேட்டோட இது இல்ல. இவங்க என்ன செய்றாங்க, இந்த அளவுக்கு ஏன் கம்மியாச்சுன்னு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும்போது இல்ல இல்ல சில ஸ்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால அந்த இடத்துல வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி ஸ்டேட்டை விடுபட்டு போனாலும் இந்த அளவுக்கு கம்மியா இருக்காது. புரிஞ்சா? லாஜிக் புரிஞ்சா? எஸ் சார். எஸ் சார். ஜியோகிராபிக் அண்ட் ஹியூமன் டோல். ஹார்டஸ்ட் ஹிட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் சா நியர்லி டோட்டல் டிசப்பரியன்ஸ் ஆஃப் ஒர்க். ஒர்க்கே வேலை இல்லாமல் போயிடுச்சாங்க. சரிங்களா? இங்கெல்லாம் ப்ராட் ஸ்பிளிட் பண்ணா 10 of 19 major states experience employment declines between 60 to 85% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரிப்பிள் எஃபெக்ட். லாஸ் ஆஃப் 100 days guaranteed work directly undermines the basic consumption food security for poorest world. சரிங்களா? ரொம்ப ஏழைகளுக்கு வந்து இதுதான், வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், சம்பளம் வச்சு சாப்பாடு வாங்கலாம், இதுதான் இருக்கும். இப்ப இந்த 100 நாள் திட்டம் வந்து இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஏழைபாளைகளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அவனால. இமேஜின் ரிலைங் லீகலி ப்ராமிஸ்ட் வேஸ் டு ஃபீட் யுவர் ஃபேமிலி ஒன்லி டு ஃபைண்ட் ஜாப் ஹேவ் ஃபேனிஷ். இதை நம்பியே இருக்கிறவங்களும் நினைச்சு பாருங்க, உனக்கு எல்லாம் வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. பேரடாக்ஸ் ஆஃப் ஹையர் ஃபண்டிங். இதுல வந்து இன்புட் வந்து 1.5 lakh crore டோட்டல் அலோகேஷன். இதுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்காக வேண்டி. 70% ஹையர் தான் 2025-26 விட 70% ஆகுது. ஆனா அவுட்புட் பாத்தீங்கன்னா டிராமட்டிக்கலி லோவர் எம்ப்ளாய்மெண்ட். இவ்வளவு செலவு பண்ணியும் கம்மி தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடிஞ்சு. ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அலோகேஷன் இஸ் யூஸ்லெஸ் வித்வுட் த இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டி டு கன்வெர்ட் ஃபண்ட்ஸ் இன்டு ஆக்சுவல் பப்ளிக் ஒர்க்ஸ் டைம்லி வேஸ்ட் பேமெண்ட். காசு மட்டும் கொடுத்தா பத்தாது, எவ்வளவு வேலையை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். வேலை உருவாக்கி அந்த வேலை கொடுத்தவங்க வேலை செஞ்சு அந்த செஞ்சவங்களுக்கு காசு கொடுக்குறோம். புரியுதுங்களா? வேலை மட்டும் உருவாக்க பத்தாது, வேலை உருவாக்கி வேலையை செஞ்சு முடிச்சவனுக்கு காசு கொடுக்கணும். அந்த காசு கொண்டு போய் சேரணும். ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாட்டு காசு மட்டும் ஒதுக்கி வச்சிட்டீங்க, ஆனா இந்த 2 விஷயம் நடக்கவே இல்லை. அதே மாதிரி டிஜிட்டல் பேரியர் டு என்ட்ரி. த மேண்டேட் ப்ரொபோஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அட் ஒர்க் சைட்ஸ். இப்போ அந்த விபி கிராம்ஸிங்கிறதும் அந்த 100 நாள் வேலை திட்டம் தான், பேரை மட்டும் மாத்தி வச்சுட்டாங்க. அதுல வந்து என்ன செய்யணும், நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து போடணும். புரியுதுங்களா? அந்த இது எரர் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வேலை செய்ய முடியாது. புவர் ரூரல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. நம்ம சிட்டில ஓகே, இதே வந்து கிராமத்துல நெட்வொர்க்கே இருக்காது, அப்ப எப்படி நீ வந்து அப்லோட் பண்ணுவ? லேக் ஆஃப் வில்லேஜ் லெவல் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜெனரல் டிஜிட்டல் லிமிடேஷன், யார்ட்டையும் ஃபோன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயனால அவன் வந்து வேலைக்கு உள்ளேயே போக முடிய மாட்டேங்குது. டெக்னாலஜி இன்டென்ட் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி இஸ் ஆக்சுவலி எக்ஸ்க்ளூடிங் த மோஸ்ட் வல்னரபிள் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த லீகல் ரைட் டு ஒர்க். ஏன் டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தா எல்லாமே கரெக்டாக நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் அந்த டெக்னாலஜியே வந்து ஏழைபாளைகளுக்கு ரொம்ப சவாலாக மாறுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஃபோன் இருக்கும், ஃபோன் இருக்காது, அங்கே நெட்டு கிடைக்கும், நெட்டு கிடைக்காது, அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும், ஃபோட்டோ எடுக்க தெரியாது. ப்ராப்பரா எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணும் உங்களையே. அப்படி அக்செப்ட் பண்ணாச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை, நீ அதுல இருக்குங்கிற அர்த்தம். பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ஃபிக்ஷன். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை. காம்ப்ளிகேஷன். நியூ ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹர்டல்ஸ் டிக்டேட் ஹவு காஸ்ட் ஆர் ஷேர் பிட்வீன் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்டர் விஜிஎம். சரிங்களா? இப்போ என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி காசு வந்து பகிர்ந்து அளிக்கிறதுங்கிறது இவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. டேஞ்சர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பிகம்ஸ் ஹோலி டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கெபாசிட்டி. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்களோ ஸ்டேட்டோட பொறுப்பு தான், சென்ட்ரலோட பொறுப்பு இல்லை. Inequality. Poor in regions which possess the weakest state capacity but highest need of employment risk receiving least amount of work. சரிங்களா? இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ஒர்க் தேவைப்படும்.
ஆனா அவங்களுக்கு என்னது ஒர்க்கே போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? எங்க ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமா ஒர்க் கொடுத்தா தானே அவங்க சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு தானே அவங்க பசியை போக்க முடியும். அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒர்க்கே அலோகேட் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் பாலிசி ஆச்சு 43% ட்ராப் ஆச்சு அப்படின்னா காஸ்ட் ஷேரிங் ஃபிக்ஷன். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் வீக்னஸ், அந்த இது அந்த டிஜிட்டல் எல்லாம் டிஜிட்டல் ட்ராப் இருக்கு. அன்பிரிப்பேர்ட் ஃபார் டிரான்சிஷன். ப்ராப்பரா ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு வந்து மக்களை மாத்தி கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மதிச்சு போனாதான் முடியும். பாருங்க, விஜி கிராம்ஜி லான்ச் on April 2026, backed by 70% of budget increase to replace MG Narega. The massive funding utilized the rushed timelines, untested facial recognition tech and central saving. இந்த மாதிரி நிறைய காசு கொடுத்தனால என்ன ஆகுது, நிறைய விஷயம் ஒதுங்கி போகுது. A catastrophic crop of safety net precisely during the critical agriculture slack season. அக்ரிகல்ச்சர் இல்லாத சீசன்ல தான் இது தேவைப்படும். ஆனா இப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிக்குது. இதை வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, while administration system may eventually stabilize in the initial collapse of demand, immediate intervention to ensure in unimplemented availability of manual work immediately. சரிங்களா? எப்பவுமே தொடர்படியா வந்து ஒரு ஒர்க் இருந்துட்டே இருக்கணும் எந்த கிராமத்துலயும், எல்லாரும் சொன்னேன். சரிங்களா? அதே strengthen the ground level administration readiness and simplify the new rules எல்லாம் வந்து கம்மி பண்ண சொல்றாங்க. guarantee the protection and processing of timely wage payment. நேரத்துக்கு அவங்களுக்கு என்னது சம்பளம் கொடுக்கணும். suspended exclusion technology mandates until inflation catch up. இப்போ வந்து டெக்னாலஜி வழியெல்லாம் வந்து நீங்க இன்க்ளூஷன் பண்ணாதீங்க. அவன் கையெழுத்து போட்டே வந்து அவனை என்ன செஞ்சுக்குவான், நான் தான் இதுன்னு சொல்லிக்குவான். நீங்க ஃபேஷியல்லாம் கொண்டு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வேலை செய்யணும், வேலை செய்ய விடாம பண்ணிடும். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ண சொல்றாங்க உடனடியா. இது நீங்க படிச்சுங்க கொஸ்டின்ஸ். ஸோ எம்ஜி நரேகன் என்ன, விஜி ராம்ஜின்னு என்ன, அதுல என்ன பிரச்சனை, எதனால வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு, இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சாலே போது இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். மெனி டவுட்மா? No, sir.